அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிஜியா விலாக்ஸ். வீடியோ ஸ்டார்டிங்லேயே இவன் ஏன் ஷூ தூக்கி போட்டு நிற்கிறான்னா, ஹேர் கட் பண்ணுறதுக்காக போகிறோம். அது போட்டு அதுதான் நல்லாயிருக்கும். கிராக்ஸ் ஓயாமல் போடக்கூடாது. போங்க போய் வெளியே போட்டுட்டு வாங்க கிராக்ஸை. அஸ்ராமாவுக்கு வந்து கிராக்ஸ் அவளாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால கிராக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு கிராக்ஸை தான் தூக்குவாள். ஆனால் கிராக்ஸ் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது இல்லையா, அதனால் நான் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். அஸ்ராமுக்கு ஹேர் ரொம்ப அன்ஈவனாக இருக்கிறதுனால ஹேர் வந்து ஈவன் மட்டும் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஏன்னா அஸ்ராக்கு எனக்கு முடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் லைட்டாக ஈவன் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நேச்சுரல்ஸ் தான் வந்திருந்தோம். ராம்நாட்டில் எஃப்எஸ்எம் மால் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நேச்சுரல்ஸ். அங்கே தான் வந்திருந்தோம். எப்போயுமே அஸ்ராக்கும் சரி, அஃப்ஸா என் மச்சி பொண்ணுக்குமே சரி இங்கே தான் வந்து கட் பண்ணுவோம். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் தெரியும் ஹேர் கட் பண்ணணுன்னா பிள்ளைங்க என்ன வரத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன வரத்துக்கு வந்தாலும் ரொம்ப பொறுமையாக வந்து கட் பண்ணி விடுவாங்க அங்கே உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸுமே. முகம் சுளிக்காமல் அது மாதிரி பிள்ளைங்க கத்தி அழுகும் போது ஒரு பயம் இருக்கும்ல, பிள்ளைங்களை கட் பண்ணிடுவோமோ, லைட்டாக கீரல் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்கக்கிட்ட அந்த பயமே மூஞ்சில் தெரியாது. ப்ரொமோஷனுக்காகலாம் சொல்லலை, நிஜமாலே மோஸ்ட்லி இங்கே தான் வந்து அஸ்ராக்கு வந்து ஹேர் கட் பண்ணுவோம். எப்போயுமே என் மச்சி பொண்ணுக்கும் இவளுக்கும் சேர்த்து வந்து ஹேர் கட் பண்ணுவோமா, அதனால 2 பேருமே அமைதியாக இருந்துருவாளுங்க. இந்த தடவை வந்து இவளுக்கு மட்டும்தான் ஹேர் கட் பண்ணோம். அவளுக்கு ஏற்கனவே பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால, அதனால இவளுக்கு மட்டும் பண்ணுறோன்னு சொல்லி சரியான அழுகு இந்த தடவை. கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணலை. ஆனால் என் மச்சி நல்லா பிடிச்சிக்கிட்டதுனால அவள் பாட்டில் அமைதியாக இருந்துட்டா. ஹேர் கட் பண்ணி பே பண்ண உடனே விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் எங்கே மொட்டையை போட்டு விட்ருவோன்னு சொல்லிட்டு. இடையில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா பள்ளியில் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருந்தாங்க சஹருக்காக. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு, சிக்கன் குழம்பு இதுதான் வந்துருந்துச்சு. வேறு இல்லாமல் 5 பேர் சாப்பிட்லாம். அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ சாப்பாடு வந்து வந்துருந்துச்சு. அது வந்தோடனேயே பாத்திரத்தை வந்து மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக் கவரில் வந்துச்சா, ரைஸ் குக்கரில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறை வந்து ரைஸ் குக்கரில் மாற்றிட்டேன். ஏன்னா மதியம் 2 மணிக்கே கொடுத்துட்டாங்க சாப்பாடு. நம்ம அடுத்த நாள் சஹருக்கு தானே சாப்பிட போகிறோம். அதனால நைட்டு வந்து ரைஸ் குக்கரில் இருந்தால் ஈஸியாக சூடு பண்ணிக்கிடலாம், சஹருக்குமே லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் குக்கர்லேயே மாற்றிட்டேன், சூடு பண்ணுறதுக்கு ஈஸி அப்படிங்கிறதுனால. சாப்பாடு பள்ளியிலேருந்து வந்தனால பெருசாக சமைக்கிற வேலையெல்லாம் எதுவும் இல்லை, சஹருக்கு சமைக்கிற வேலை. இந்த கிளிப்பில் வந்து என் ஹேண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நெயில் கோன் வந்து வச்சேன். அதுக்கு இடையில் வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு இஃப்தாருக்கு வந்து வெளியே போகலாம், எனக்கு ரோஸ் மில்க் மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு நெயில் கோன் ஒரு மணி நேரம் தான் வச்சுருந்தேன்னா அது உடனே கழுவுனனால அந்த லட்சணத்தில் இருக்குது கை. மதியம் ஒரு 2:30-3 மணி போல் தான் ஹஸ்பண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இஃப்தாருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து வெளியே போய் இஃப்தார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் என்ன செஞ்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற இதே ஐடியாவே தெரில. ஏன்னா அகர் வந்து ஊற்றி வச்சோம் அப்படின்னா அது செட் ஆகணும், ஜூஸ் போட்டோன்னாலுமே அது ஐஸாக இருக்காது, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்ததில் சொன்னாங்க, சும்மா ஜூஸ் போடு, ஐஸில் வச்சு கொண்டு போய்க்கிடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வடை, சம்சா அந்த மாதிரி எதுவும் பண்ணணுன்னு பார்த்தா அது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியிலேருந்தே கொண்டு வராங்களா. ஸோ ஜூஸ் மட்டும்தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பாலை அடுப்பில் போட்டுட்டு காலையில் வீட்டுக்காக அகர் ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மேங்கோ ஜூஸ் வந்து போட்டிருந்தேன். அதை வந்து ஆறுறதுக்காக வெளியே வச்சுருந்தேன்னா அதுவுமே கொஞ்சம் ஆறினோன்னே பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அம்மா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜூஸ் குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4 மணி போல் எடுத்து வெளியே வச்சேன் அப்படின்னா அவங்க குடிக்கும் போது வந்து ஐஸ் இல்லாமல் இருக்கும். அதனால தான் ஐஸ் இல்லாமல் வெளியவே வச்சிடலாம் நினைப்பீங்க, பட் பால் ஜூஸில் கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால் அது ஊற்றி வச்சதோடையே ஜூஸில் வந்து அகர் கட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தண்ணியில் வந்து அகர் போட்டு காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். காய்ச்சிட்டு அதில் சப்ஜா சீடும் போடலான்னு சொல்லிட்டு அதையுமே ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு சஹருக்காக இறால் வந்து வாங்கி வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து வெளியே வச்சுருந்தேன் காலையிலேயே, அதுவுமே ஐஸ் விட்டுருச்சா, அதை கழுவிட்டு
அந்த பால் பக்கத்தில் கொதிக்கிறதுக்குள்ளே இது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறால் கிரேவி தான் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் அதையுமே ஊற்றி நல்ல எண்ணெய் காஞ்சதோட இறாலுக்கு வந்து ரம்பையில் போடுவீங்களா இன்னும் எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு வந்து இறாலுக்கு வந்து ரம்பலையும் சோம்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்து போட்டு வதக்கும் போது தேங்காய் எண்ணெயில் இது ரெண்டையும் சேர்த்து போட்டு வதக்கும் போது நல்ல பட்டரியாக ஸ்மெல் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதனாலேயே நான் போடுவேன். அது போட்டு வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிடுவேன். இது வதங்கிட்டு இருக்க கேப்லேயே அகரகர் வந்து தனியாக காய்ச்சினேன் இல்லையா, அதுக்கு வந்து சுகர் போட்டுட்டு அது கரைஞ்சோன்னே அதையுமே தனியாக வடிகட்டி பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். கட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆகிருமோ ஆகாதுன்னு சொல்லி பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் தண்ணியில் தானே காய்ச்சிருக்கோம், அதுவும் கொஞ்சோண்டு குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால ஈஸியாகவே சீக்கிரம் வந்து இதாகிடுச்சு, செட் ஆகிருச்சு. அதில் வந்து லைட்டாக வெனிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் லைட்டாக ரெண்டுலேயுமே ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து விட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மில்க்குக்கு தேவையான அளவு ஜீனி வந்து போட்டுவிட்டேன். எனக்கு கொஞ்சோண்டு குவான்டிட்டியே பண்ணிவிட்டு இவ்வளோ குவான்டிட்டி ஜீனிலாம் தெரில, குத்து மதிப்பாக அள்ளி போட்டு தான் கொண்டு போனேன். ஆனால் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஐஸ் தான் பத்தலை, பட் வந்து சுகர் மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இது போட்டதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வந்து வதங்க விட்டுருந்தேன் இல்லையா, அதில் வந்து தேவையில்லாத அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிறேன். அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வர வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணுற கேப்பில் பாலை வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எல்லாமே பொங்கி தட்டை பார்த்துச்சு. அதுக்கு காப்பாற்றி உயிர் கொடுத்து வச்சுட்டு சிம்லேயே கடனின்னு சொல்லிட்டு சிம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இறால் கிரேவிக்கு வந்து தக்காளி வந்து வெட்டி போட்டிருந்தேன். அதில் ஒரு தக்காளி தான் எடுத்தேன். அதில் பாதி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதை கட் பண்ணி கீழே போட்டுட்டு மிச்ச தக்காளியை வந்து நறுக்கி போட்டுட்டு அதில் வந்து லைட்டாக தயிர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இந்த தயிர் வந்து புளிப்பாலாம் இருக்காது, திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. அதனால புளிக்காத தயிர், வீட்டில் காய்ச்சின தயிர் அதை வந்து போட்டுட்டு வீட்டில் வந்து கறி மசாலா தூள் இருந்துச்சா, அது வந்து இன்றைக்கி போட்டிருந்தேன். கறி மசாலா நீங்கள் போடுறத விட சிக்கன் பொடி, சிக்மார்க்குன்னு ஒரு பிராண்டில் வந்து சிக்கன் பொடி வரும், அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது இறால் கிரேவிக்கு போட்டிங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கறி மசாலா தான் இந்த அன்னைக்கு போட்டிருந்தேன். கறி மசாலா போட்டுட்டு அது கூட காஷ்மீரி சில்லி கொஞ்சோன்னு, அதுக்கப்புறம் மிளகு சீரக பொடி இருக்கு இல்லையா, அது வந்து அரைச்சி வச்சுருப்பேன். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறால் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையுமே இதில் போட்டுட்டு நல்லா ஒன்று சேர எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டேன். முடிஞ்சு மூடி வச்சிடலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் உப்பு போடலங்கிறதே மறந்தேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட 1 ஸ்பூன் வந்து நெய் இருக்கு இல்லையா, அது மட்டும் மேல் டாப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை மிக்ஸ்லாம் பண்ணலை, நெய் ஊற்றிட்டு அப்படியே வந்து மூடி வச்சிட போகிறேன். சொட்டுக்கான்னு கூட தண்ணியே ஊற்றுறதில்ல, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும்ல இறால்லேயே நல்லா தண்ணி விடும். அதனால கிரேவி தானே வைக்க போகிறோம், அதில் விடுற தண்ணியே போதுன்னு சொல்லிட்டு நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு சைட் பை சைடு அந்த பாலுக்குமே நான் வந்து பால் மாவு போடுவேன்ல, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பால் மாவுமே ரோஸ் மில்க்கு போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அப்பப்போ இறாலை வந்து நல்லா கிளறி மட்டும் விட்டுக்கிருவேன். ஏன்னா அது தண்ணி விடும், நம்ம நேரத்துக்குன்னு பார்த்து கீழே பிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால அப்பப்போ அதை மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கிட்டேன். அதுக்கிடையில் கிச்சனை லைட்டாக ஒதுங்க வச்சுட்டு வெசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒதுங்க தான் வச்சுட்டு இருந்தேன். வந்து நோம்பு கஞ்சி வாங்குறதுக்காக ஒரே ஒரு தூக்குச்சட்டி கழுவுனாப்புல, அதுவும் நல்லா இருந்த தூக்குச்சட்டி மறுபடியும் கழுவுனாப்புல. அதுக்கு என்னென்ன பேச்சுன்னு பாருங்க. அப்போ சேர்த்து விலைக்கு போட்டுருங்க. நீங்கள் நான் விளக்கணும்னா முன்னாடியே போய் புக் பண்ணணும். ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி ஷெடியூல் வாங்கினேன். நான் ஷெடியூல்லாம் புக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கை வைக்க முடியும். அது வரைக்கும் பாத்திரம் தாங்குமான்னு பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் பாத்திரம் தாங்குமான்னு பார்த்துக்கோங்க. என் முகம் எனக்கே தெரியும். அதான் சொல்றேன், சேர்த்து விலைக்கு போட்டீங்கன்னா எல்லாத்துலயும் உங்க முகம் தெரியும்ல. இல்லை போதும் இதில் தெரிஞ்சா வீட்டில் வருஷ கணக்கில் பாத்திரம் விளக்குறது என்னமோ வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைங்க தான். என்றைக்கோ ஒரு நாள் ஒரே ஒரு பாத்திரம் விளக்குனதுக்கு என்னென்ன பேச்சு பார்த்தீங்களா?
அதுவும் வீட்டுக்கு நோம்பு கஞ்சி வாங்கணும் கழுவுங்கன்னு சொல்லியிருந்தா கூட கழுவிருக்க மாட்டாங்க. அங்கே வெளியே இஃப்தார் பார்ட்டிக்கு கொண்டு போகணும் இல்லையா, அதுக்காண்டி ஃபுல்லாக மாங்கன்னு கழுவிட்டு இருந்தாப்புல. இதுக்கிடையில் வந்து எனக்கு இந்த பெரிய பாத்திரம் தூக்கி வடிக்கிறது, அப்புறம் இதெல்லாம் வராது. சோறு வடிக்கிறதா இருக்கட்டும், பால் வடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் கண்டிப்பாக கை காலில் வாரிக்கிருவேன். அதனால பயந்துட்டு மச்சியை வந்து கூப்பிட்டுருந்தேன், நீ ஏதை வடிகட்டி தந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அழகாக வடிகட்டி கொடுத்துட்டா அந்த பாலை. ஏன்னா நிறையா பார்த்தீங்களா, சுடு தண்ணியை கூட ஒரு அளவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கை காலில் ஊற்றிக்கிருவேன். அந்த மாதிரி பாலை கொட்டி வீணாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுருந்தேன். இடையில இருந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு இறாலை வந்து பார்த்தேன், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தகுன்னு வந்துட்டு இருந்துச்சு. அதை லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அதில் வந்து மல்லித்தழை மட்டும் போட்டு இறக்கணும் அப்படின்னா அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிரும். வீட்டில் கறி மசாலா தூள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இறாலுக்கு ஒரு தடவை போட்டு செஞ்சு பாருங்கள். அப்படி கறி மசாலா தூள் இல்லைன்றாலுமே நான் சொன்னேன் இல்லையா, சிக்கன் பொடி, அதுவும் சிக்மா இருக்குல்ல உள்ள பிராண்டு, அது வந்து போட்டு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உரப்பு மட்டும் பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் வந்து ரெடி ஆயிடுச்சா, பாலை வந்து அதே பாத்திரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா ஆறாதுன்னு கண்டிப்பாக தெரியும். அதனால பாத்திரத்தை தனித்தனியாக பிரித்து ஊற்றி வச்சுட்டா ஃபேனை போட்டால் கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஊற்றி வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் சூடு எல்லாமே ஆறினதுக்கப்புறம் நானுமே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு எல்லா பாலையும் ஒரே இதில் பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஜூஸ்க்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்ருந்தேன். அப்போவே மணி 4 ஆயிடுச்சு. நாங்கள் போகிற தினமும் 4:15 வந்து டைம் சொல்லியிருந்தாங்க, போன தினமும் 5 மணி ஆயிடுச்சு. அப்போயுமே அது ஐஸே ஆகலை. இறங்க, ஏறக்கூடாது, குட் கேர்ள், ஏறக்கூடாதுமா, செல்லும் இல்லைம்மா. இடையில என் மகளை குளிக்க வச்சு ட்ரெஸ் போடவுமே தலை சீவ சொல்லி கிளம்புறதுக்கு வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தா. நானும் ஏறாதம்மா, அங்கே மாமிகிட்ட போ, அத்தைம்மாட்ட போ, அப்பாட்ட போ, அத்தாட்ட போன்னு சொல்ல அவள் கேட்கல. சரின்னு சொல்லி அவளை தூக்கி மேலே வச்சுட்டு ரோஸ் மில்க் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். விறகர் கட் பண்ணி போட்டுட்டு சப்ஜா சீடுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரீசரில் தூக்கி வச்சுட்டேன். வீட்டில் வந்து கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப் இருந்துச்சு, இருக்கிறது மட்டும் அதில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வந்து தூக்கி வச்சுட்டேன். அம்மாவுக்கு வந்து பீச்சுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது போகிறதுக்கு வந்து நான் அவளுக்கு தலை சீவி விட்டுட்டு இருந்தேன்னா, அப்போ அந்த பாக்ஸில் இருந்து கண்ணாடி ஆசையாக எடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து உடச்சி பாலாக்கியாச்சு. அதோட வேறு ஒரு கண்ணாடி எடுத்து கேட்டான்னு சொல்லி அதை எடுத்து கொடுத்து அதை கொஞ்ச நேரம் வச்சிட்டு இருந்து என்ன போகும்போது அதை போட்டுட்டு வராமல் வீட்டிலேயே விட்டுட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் குடிக்கிறதுக்காக பேப்பர் கப்பு, அதுக்கப்புறம் கரண்டி, இது எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன். நோம்பு கஞ்சியுமே ஹஸ்பண்ட் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பெரிய தூக்குச்சட்டி இருக்கு இல்லையா, அதில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுலேயுமே கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, அது பத்துமோ பத்தாதுன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தாங்க. பள்ளிக்கு இவ்வளோ பெரிய தூக்குச்சட்டி கொண்டு போனால் அவங்களாம் பயப்படுவாங்களா மாட்டாங்களா? மொத்தமாக 20 பேருக்கு வந்து ஒரே ஆளுக்காக ஊற்றணும்னு சொன்னால் பள்ளியிலையுமே யோசிக்க தானே செய்வாங்க. ஏன்னா அங்கே மற்ற எல்லோரும் வாங்குவாங்கல்ல, அதனால இவ்வளோ ஊற்றுறதுக்கு அவங்களும் யோசிச்சுருப்பாங்க போல். அப்புறம் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து ஊற்றிட்டாங்க. இதுவுமே பத்தாதோன்னு சொல்லி பயந்தாங்க, பட் வந்து கரெக்டாக தான் வந்துச்சு. இது ப்ளஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களுமே வந்து நோம்பு கஞ்சி கொண்டு வந்திருந்தாங்களா, ஸோ அதனால மிச்சமாகவே கிடந்துச்சு. அதுக்கப்புறம் ரோஸ் மில்கை வந்து வேறு ஒரு சம்படத்தில் வந்து மாற்றிட்டு ஐஸ் க்யூப் பக்கத்து 2 வீட்டில் போய் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்து ஐஸ் க்யூப் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கும் டைம் இல்லை. ஐஸ் க்யூப் போட்டுமே அது அங்கே போயிட்டு ஐஸாக இல்லை. சரி முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஐஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கிற ஐஸ் க்யூபெல்லாம் போட்டு கொண்டு போயாச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு வந்து பீச்சுக்கு தான் போயிருந்தோம். எந்த பீச்சுக்குனா ராம்நாத் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காஞ்சிரங்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் பக்கீரப்பா பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீச்சில் தான். நான் வந்து மைண்டில் வச்சுட்டு போனதெல்லாம் காஞ்சிரங்குடி, அங்கே வந்து ஒரு பீச் இருக்குது, அங்கே தான் போய் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பக்கீரப்பா பள்ளிவாசல் பார்க்கவும், ஓ இதுதான் அதுவா, இது ரெண்டும் ஒரே பீச்சு தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும்.
கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியுமே எங்கள் பின்னாடி தான் காரில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள் கூடமே சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒன்றாவே போயிட்டோம். போகிற வழி ஃபுல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. க்ரீனிஸாக தென்னை மரம், அதுக்கப்புறம் அந்த பாதை எல்லாமே ஒரு ஒத்தடி பாதை மாதிரி சிங்கிள் வே. அதுக்கப்புறம் வந்து நிறையா டேர்னிங் வந்துருந்துச்சு. ரொம்ப குட்டி குட்டியான டேர்னிங்காக இருந்துச்சு எல்லாமே. நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு. போயிட்டுருக்கும்போதே என்னடா சவுண்டே காணான்னு பார்த்தா அஸ்ரமா வந்து தூங்கிட்டா. ஏன்னா அவள் காலையில் முழிச்சது இடையிலே தூங்கவே இல்லையா. வீட்டில் தூங்க போட்டு பார்த்தேன், தூங்கலை. சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். கரெக்டாக பீச் கிட்ட வரும்போது தூங்கிட்டா. சரி தூங்கிடுவா போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போய் இறங்கி கொஞ்ச நேரத்தில் வந்து பக்கி முழிச்சிட்டா. இந்த சின்ன பள்ளிவாசல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் பக்கீரப்பா பள்ளிவாசல் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நிறையா ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது போல். எனக்கு லைட்டாக தான் தெரியும், முழுசாக தெரியாது. அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோவில் பெருசாக எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறல. இந்த சரௌண்டிங்கில் அதுக்கப்புறம் கீழக்கரை, ஏர்வாடி அந்த மாதிரி சைடில் உள்ளவங்களுக்குலாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். போனோடனேயே அஸ்ராமாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க அத்தை வந்து தண்ணியில் நனையிறதுக்காக போயிட்டாங்க. அவளுமே நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு வந்து பீச்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் போகும்போது லைட்டாக பயந்தா. அதுக்கப்புறம் அதில் நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டு நம்மக்கிட்டே வரமாட்டாள். அந்தளவுக்கு வந்து பீச்சில் விளையாடுவாள். நாங்கள் போயிருக்கும்போதே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து பீச்சில் விளையாடுறதுக்காகவே பீச் டாய்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாளா. அதெல்லாம் பார்த்துட்டு அஸ்ராமாவுக்கு வந்து ஆசை அதை எடுத்து விளையாடணுண்டு. ஆனால் அவள் எடுக்க மாட்டாள். ஏன்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டு, சீக்கிரமே யார்கிட்டையும் வந்து ஜெல்லே ஆக மாட்டாள். நம்மளாக போய் அதை எடுத்து கொடுத்தா ஆசையாக வாங்கி விளையாடுவாள், அவ்வளோதான். அது மாதிரி அவளுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தாங்க அப்படின்னாலுமே நம்ம வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுத்தா தான் வாங்கிக்கிடுவா. அவளாக வாங்க மாட்டா. நான் வந்து விளையாடுறதுக்கு வந்து அம்மா எடுத்துக்கோ, எடுத்து விளையாடு அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறேன். அங்கே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருந்தாங்களே, அவங்களுமே சொல்கிறாங்க. ஆனால் எடுத்து விளையாட மாட்டா. நானாக எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு நோம்பு திறக்கிறதுக்காக அந்த பிளேஸ்க்கு போனோம். அஸ்ராவை எங்கே காலை காணான்னு பார்த்தா அவங்க டேடி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. அவள் போக மாட்டாள் யார்கிட்டேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். தன்னை மறந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. எங்கே நிற்கிறோம், யார்கிட்ட போகிறோம் என்னன்னு தெரியாத அளவுக்கு அவள் நின்றுட்டு இருந்தா. அப்புறம் நோம்பு திறக்கிறதுக்காக அங்கே கட் அவுட் கொண்டு வந்திருந்தாங்களா, அதை வந்து விரிச்சிட்டு மற்றது எல்லாமே ஆம்பளைங்களே எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அஸ்ராமா வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட்டாக இருப்பான்னு சொல்லி நான் நினச்சதே இல்லை. ஏன்னா அவங்க டேடி வந்து அல்ட்ரா ப்ரோ எக்ஸ்ட்ரோவர்ட்டு. அந்த அளவுக்கு யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் இல்லை, நல்லா பேசுவாங்க. நான் வந்து எப்படின்னா இன்ட்ரோவர்ட்டும் இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இல்லை, ரெண்டும் கலந்த கலவை அந்த மாதிரினா. அதனால இப்படி வருவான்னு சொல்லிட்டு நான் நினச்சதே இல்லை. நான் போயிருக்கும் போதுமே எனக்கு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் உள்ள எந்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே எனக்கு தெரியாது. யாரு கூடயுமே இதுக்கு முன்னாடி பழகுனதே கிடையாது. பட் நான் அங்கே போயிருக்கும் போது எல்லாருமே நல்லா பேசுகிறாங்களா, அதனால நானுமே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி அங்கே நோம்பு திறக்கிறதுக்காக ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொன்று கொண்டு வந்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு. நோம்பு திறந்ததுக்கப்புறம் அங்கேக்குள்ள ஒரு பார்க் ஒன்று இருந்துச்சு. அங்கே பார்க்குக்கு தான் போயிருந்தோம். அங்கே தொழுகிறதுக்குமே இடம் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து நல்ல பெரிய பார்க்கு. அங்கே நிறைய ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. ஜிராஃபி, எலிஃபேண்ட்டு, ட்ராகன், இந்த மாதிரி நிறையா ஸ்டாச்சு இருந்துச்சா. அதெல்லாம் பார்த்துட்டு அஸ்ராக்கு சில இதை பார்க்கும்போது பயம் இல்லை, இந்த மாதிரி பெரிய இதை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு பயமாக இருந்துச்சு. இன்னும் பயப்படக்கூடாது. டச் பண்ணுங்க, டச் பண்ணு. ஏன் டச் பண்ணுங்க. பொம்மை தாம்மா. இங்கே பாரு, இங்கே பாரு. சரி வா. ஏன் அங்கே உள்ள 2-3 இதெல்லாம் அஸ்ராவாக ஏறி இறங்குற மாதிரி விளையாடுற இதாக இருந்துச்சா. அதனால் அஸ்ராவுக்கு ரொம்ப குஷி. அவங்களாம் ஏறி இறங்கி ஒவ்வொன்றா மாறி மாறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான். அஸ்ராவுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருச்சா, இந்த பொண்ணுக்கு அஸ்ராவை பிடிச்சிருச்சான்னு தெரில. அவள் வந்து இந்த பொண்ணு கூட தான் கொஞ்சம் வந்து மிங்கிள் ஆகி இருந்தா.
ஆடும்போது நான் பயந்தோன்னோ இல்லையோ, அந்த பொண்ணு வந்து பை வா, பை வா, பை வா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து பயந்து அவள வந்து புடிச்சு நல்லா கேர் பண்ணிட்டு இருந்தா. அந்த பார்க்லேயே லாஸ்ட்டா வந்து ஸ்டேஜ்லாம் செட் பண்ணி, அங்க லைட்ஸு, சாங்ஸு, டிஜே செட்டப் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. சொல்லிட்டேன் இல்லையா? மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து பசங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிருந்தாங்களா, அஸ்ராவ கொண்டு போய் விட்டேன். அவ டான்ஸ் ஆட மாட்றா, எங்ககிட்ட வரவும் மாட்றா, அங்க போய் நின்னுட்டு இருந்தா. எப்படி இருந்துச்சுன்னா, "நீ டான்ஸும் ஆட மாட்ற, சும்மா இருந்தாலும் இருக்க மாட்ற" அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ளோல அப்பதான் டான்ஸ் ஆட வந்தா, பாட்டு வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. தன்னு தனியா நின்னுட்டு இருந்தா. எங்க பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா பார்க்ல விளையாட விட்டுட்டு, அங்கேருந்து கிளம்பும்போது மணி 8:30 ஆயிருச்சு. அத்தா அந்த அத்தா சொன்னேன் இல்லையா, அந்த பாதை வந்து ஒத்தையடி பாதை மாதிரி இருந்துச்சுன்னு. இதை பார்க்கும்போது தெரியும், நம்ம கார் போடுறது தான் லைட்ஸே. எதுத்தாப்புல கார் எதுவும் வந்தனாலும் நம்ம ஒதுங்கி நல்லா வழி விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அந்த வே. இந்த மாதிரி வெளியே போய் நோம்பு திறக்கிறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த டே ரொம்பவே நல்லா போச்சு. நியூ பீப்புள், நியூ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.